இவதான் காவியா. பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா இவ தெருவுல நடந்து போனா போதும் ஊர்வாய்க்கு தீனி போட்ட மாதிரி ஆயிரும். இப்ப அவங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு ஏண்டி கேளுங்க. மீனாட்சி, உன் பொண்ணு இப்படியே குண்டாகிட்டு போனா எங்க போய் வர நம்ம இப்போ கொஞ்சம் சாப்பாட்டை குறைக்க சொல்ல. அட காதுல விழுந்திருக்கும் பாரு. மத்தவங்க அவளை பார்த்து சிரிக்கிறது அவளுக்கு பழகி போன ஒரு சாபமா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே வீட்டுக்கு வர்ற காவியாவுக்கு வீட்டிலையும் நிம்மதி இல்ல. தன் உடம்பை பார்த்து அவளுக்கு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சது. அவளோட அம்மா மீனாட்சிக்கு பாசம் இருந்தாலும் ஊரார் பேசுற பேச்ச தாங்க முடியாம சொல்றதுலயும் தப்பில்ல காவியா, நீயும் கொஞ்சம் சாப்பாட்டை குறைச்சு டயட் இருக்கலாம்ல. அம்மா ஆறுதலா இருப்பான்னு நினைச்ச காவியாவுக்கு அம்மாவோட பேச்சும் பெரிய காயத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் காவியா கிட்ட இருந்துச்சு. அவளுக்குள்ள ஒரு அற்புதமான திறமை இருந்துச்சு. முகத்தை காட்டாம ஒரு சோசியல் மீடியா பக்கத்துல அவ டிசைன் பண்ணின ஆடைகளையும் ஓவியங்களையும் பதிவிட ஆரம்பிச்சா. அவளோட திறமைக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் திவ்யாவோட காலேஜ் ஃப்ரெண்டோட கல்யாணம். ஆசையா புடவை கட்டிக்கிட்டு போன காவியாவை அங்கிருந்தவங்களும் சும்மா விடல. இந்த ட்ரெஸ்ல நீ இன்னும் குண்டா தெரியுறேன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பெண் பார்க்க வந்த ஒரு குடும்பம் காவியாவை ஏளனமா பார்த்து விட்டு போச்சு. அது காவியாவுக்கு ரொம்ப அவமானமாக ஆயிருச்சு. எல்லாரும் முன்னாடியும் அழுக முடியாம தனியா போய் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா. அப்பதான் அவளுக்கு ஒண்ணு புரிந்தது. அவளுக்குள்ள இருந்த பயத்தையும் சேர்த்துதான் அழுகை பலவீனம் இல்லை, அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பம்னு காவியா அன்னைக்கு முடிவு பண்ணினா. நம்ம உடம்ப மாற்றுவதை விட நம்ம பற்றிய இந்த ஊரின் பார்வைய மாற்ற வேண்டும்னு ஒரு முடிவு பண்ணினா. இனி முகத்தை மறைக்க கூடாதுன்னு கேமரா முன்னாடி வந்து நின்னா. ஹலோ எல்லாரும், நான் காவியா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். ஆமா, நான் குண்டுதான், அதனால என்ன? உருவம் முக்கியம் இல்ல, திறமைதான் முக்கியம். உங்க திறமையை அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சா. அவளோட தைரியமும் ஆடைகளை டிசைன் பண்ற ஸ்டைலும் பல ஆயிரம் பெண்களுக்கு உத்வேகம் தந்துச்சு. வீடியோக்கள் எல்லாமே பயங்கர வைரல் ஆச்சு. காவியாவோட பிராண்ட் இன்னைக்கு உலக அளவில் பிரபலமாக ஆரம்பிச்சது. பெரிய பெரிய பத்திரிகைகளை அவளை பேட்டி எடுத்தாங்க. அவமானங்கள் எல்லாம் இப்போ கைதட்டலாக மாறினுச்சு. ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் அதே ஊருக்குள்ள ஒரு பெரிய தொழிலதிபரா சொந்த கார்ல வந்து இறங்குறா காவியா. அன்னைக்கு கேலி செஞ்ச அதே ஊர் மக்கள் இன்னைக்கு அவளை ஆச்சரியத்தோடவும் மரியாதையோடவும் பாக்குறாங்க. அன்னைக்கு அவளை வேணாம்னு சொன்னவங்க இன்னைக்கு அவ வீட்டு வாசல்ல வந்து பெண் கேட்டு நின்னாங்க. ஆனா இப்போ காவியாவோட அம்மா பெருமையா சொன்னாங்க, என் பொண்ணு யாரோட சம்மதத்துக்கும் காத்துட்டு இல்ல, அவ காலில் நிக்கிறா. அவளோட அழகு உடம்புல இல்ல, அவளோட திறமையில இருக்கு. அழகுங்கிறது உடம்புல இல்லைங்க, நம்ம செய்யற சாதனையிலையும் நம்ம குணத்திலையும் தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில பார்ப்போம். நன்றி.